ஸோ டீ குடிச்சிட்டோம், கிளம்பலாம். டைம் என்ன ஆகுதுன்னா 12:35, 12:35. கரெக்டாக 1:30 இல்லை 2 o'clock போயிடுவோம் வீட்டுக்கு. காலையிலே எங்கள் அம்மாக்கிட்ட பூஜை இருக்குது எனக்கு. ரொம்ப சின்ன வயசு தாங்க எடுத்தேன். இருந்தாலும் இல்லை என் கை சின்னதாகிடுச்சா இல்லை க்ளவுஸ் பெருசாகிடுச்சான்னு தெரியல எனக்கு. ஓகே, கிளம்புவோம். அடே அப்பா, ஜெய்ஹிந்த். ஸோ என் வண்டி வந்து ரொம்ப வெயிட்டு. கொஞ்சம் ஸ்லோ பண்ண எடுத்து தான் நிப்பாட்டினேன். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நிதானமாக எடுக்கிறேன். கீழே போட்டேன் அப்படின்னா இதை எடுக்க முடியாது, என்னால் ஒருத்தனால எடுக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப தின்னாக இருப்பேன். என்னோடய ஹைட்டுக்கும் என்னோடய வெயிட்டுக்கும் சம்மந்தமாக இருக்காது. சேம் என்னோடய ஏஜ், என்னோடய ஹைட்டு, என்னோடய வெயிட்டுக்கு என் வண்டிக்கும் சம்மந்தமாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ போடுற ஷூலேருந்து எல்லாமே உனக்கும் வண்டிக்கும் எதுவுமே செட் ஆகாது அப்படின்வாங்க. பட் நான் சொன்ன மாதிரி தான், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். குளிருதுங்க. ஸோ வந்து நான் யூடியூப்பில் தான் பாட்டு கேட்பேன். வீடியோ ஓடிச்சு அப்படின்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வண்டி ரைட் பண்ணுவேன், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கேமராவில் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா வீடியோ ஓட்டிருக்கும். பட் ஆனால் நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டுவேன், அது பாட்டு ஓடும், அவ்வளோதான். ஸோ அதர்வைஸ் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ரோட்டில் தான் இருக்கும். வீடியோ காரணத்துக்கு கொண்டு நான் பார்க்க மாட்டேன், சாங் மட்டும்தான் கேட்பேன். அதுவும் வந்து ரொம்ப லோ வால்யூமில் வச்சு தான் கேட்பேன். ஹை வால்யூமெல்லாம் வைக்கவே மாட்டேன். ஏன்னா உசுறு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க, அதுக்காக தான். ரொம்ப குளிருதுங்க. பாலக்கோட்டில் இருக்கேன், ரொம்ப குளிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்ரு ராயக்கோட்டா. நமக்கு ராயக்கோட்டாவில் தான் டைம் எடுக்கும். ஏன்னா அங்கே வந்து 2-3 இடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு, ரோடு ஓப்பன் இல்லை. ஸோ அதனால் அங்கே தான் கொஞ்சம் ஸ்லோவாக போவேன். அதர்வைஸ் பிச்சுக்கிட்டு போவோம் வண்டி. முதல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை வாங்கணுங்க, இல்லைன்னா தலை ரொம்ப அரிக்குது. ஹெல்மெட் போட்டு கலட்டணும் அப்படின்னா. ஸோ ஒரு மாஸ்க்கை ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா ஹெட்டுக்கும் ஃபேஸ்க்கும் சேர்த்து இந்த மாதிரி குளிராது. சேம் டைம் வந்து அது மாதிரி தலை வந்து அரிப்பு எடுக்குது. ஏன் அரிப்பு எடுக்குது அப்படின்னா ஹெல்மெட்டில் வந்து நல்லா குப்புன்னு டைட்டாக பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் இதாக மண்டை வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த காலத்துக்கு ஒன்றுமே இல்லை. நைட் ட்ரைவ் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட்டு வந்து அன்டைம் ஆகிடுச்சுன்னா எங்கேயுமே ரூமும் கிடைக்காது. ஸோ ரூம் எடுக்கிறதா இருந்தால் எங்கே போனாலும் பிஃபோர் ஒரு 8 o'clock பிஃபோர் எடுத்துருங்க ஈவினிங்கு. அதுக்கு மேலே போனீங்கன்னா டபுள் காஸ்ட் கேட்பாங்க. இப்போ வந்து 1000 ரூபா அப்படின்னா ஒரு 2000 கேட்பாங்க. சேலத்தில் வந்து எங்கள் அப்படி தான் ஆச்சு. ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம், தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அவங்க ஏன்னா மதுரையிலேயே நம்ம 1500 தான் கொடுத்தோம், அதுவும் 300 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 1200 தான் ரூமோட ரெண்ட்டு. எப்படி
அப்படின்னா 24 ஹவர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேலத்தில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மற்ற ஹோட்டல் அப்படி கிடையாது. நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டாங்க. ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் 2000 3000 போட்டிருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட வந்துட்டதுனால 2000 இதுக்கு சும்மா வேஸ்ட் பண்ணணும். நம்ம பேசாமல் அந்த ஒரு 700 800 பெட்ரோல் தான் பிடிக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன். ரொம்ப தூரமாக இருந்தேன் அப்படின்னா, ஐ மீன் திண்டுக்கல் கரூர் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் எடுத்திருப்பேன், ரூம் எடுத்திருப்பேன். ஏன்னா ஓட்ட முடியாது, வண்டி ஓட்டுறதுக்கும் தூக்கம் வரும். இப்போயே வந்து லைட்டாக தூக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் ஒரு டீ குடித்தேன். இப்போ வந்து தெளிவாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ரூம் எடுக்கிறதா இருந்தால் பிஃபோர் ஒரு 8 o'clock பிஃபோர் எடுத்துருங்க. இல்லைன்னா டபுள் காஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு 24 hours யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால தான், ஏன்னா சேலத்தில் அப்படி தான் சொல்லிட்டார் ஒருத்தர். அது ஹோட்டலோட பேர் சொல்ல விரும்பலை. என்னென்னா 2500 3000 கேட்டார். அட்வான்ஸு சேர்த்து 3000 தான் சொன்னார். ஸோ வந்து நாளைக்கு காலையில் நான் கேட்டேன், இதில் ஒரு 1000 rupees பண்ணிக்கோங்க, நான் காலையில் ஒரு 9 o'clock வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு. அவர் வந்து இல்லை ஆகாது, நீங்கள் இப்போ லாகின் பண்ணாலும் நாளைக்கு காலையில் 10-11 மணிக்கெல்லாம் வெக்கேட் பண்ணிடணும் அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் மதுரையில் வந்து அப்படி இல்லை. நேற்று ஈவினிங் வந்து 7 o'clock தான் 6:30க்கு லாகின் பண்ணேன். காலையில் வந்து நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் போகணும், என்னையோட ரெண்ட் வேணும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு. எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டார். சார் நான் ஈவினிங் வர்றதுக்கு மதியம் 2 மணி 1 மணி ஆகிடும் சார் அப்படின்னு. அவர் வந்து செக்இன் எப்போ பண்ணீங்கன்னா, நைட் செக்இன் பண்ணும்போது வேறு ஒருத்தர் இருந்தார், நான் காலையில் கிளம்பும் போது வேறு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து சார் எப்போ செக்இன் கேட்டார். செக்இன் வந்து டைம் சொன்னேன், நேற்று ஈவினிங் தான் பண்ணேன் அப்படின்னு. நேற்று ஈவினிங் சரி இது கார்டை கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்தேன். செக் பண்ணிட்டு, சார் நீங்கள் 7 மணிக்கு செக்இன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் 7 மணி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பரவாயில்ல போங்க. சப்போஸ் 7 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பே பண்ணிடுவீங்க அமௌண்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெக்கேட் பண்ணிடுங்க, 7 மணிக்கு முன்னாடி வந்து வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னாரு. சரி நானும் இன்னைக்கு ஸ்டே பண்ண தான், நான் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டே பண்ண முடியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ரூம் சர்வீஸ்லாம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து சீக்கிரமாக ரூம் எடுத்துட்டேன். பட் நான் போன இடத்துல எல்லாமே அதே மாதிரி தான். நிறைய இடத்துல அப்படி நடக்காது. ஏதாவது ஒரு ஹோட்டல் தான், ஏதாவது ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் அப்படி நடக்கும். அதே மாதிரி ஊட்டி போயிருந்தேன். ஊட்டியில் அப்படி தான் ரொம்ப நல்ல விதமாக பேசுனாங்க. நைட்டு 10 மணிக்கு போனேன். மேட்டுப்பாளையம் போயிட்டு தான் ரூம் எடுத்தேன். 1500 rupees சொன்னாங்க. வீக்டேஸில் தான் போனேன். இல்லை நான் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு. கடைசியாக வந்து அவர் 1000 rupees வாங்கிட்டார். அங்கே என்னென்னா அங்கேயும் நல்லா இருந்துச்சு, ரூம்லாம் நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பார்த்து எடுங்க. ஒரு 8-9 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா ரூமை வந்து சிட்டிக்குள்ளே பாருங்கள். அதே மாதிரி வீக்டேஸில் போங்க. வீக்கெண்ட்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நைட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு, ஈவினிங் ஒரு 6 o'clock ஆஃப்டர் போனாலே ரூம் எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் சிங்கிளாக சோலோ ரைட் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க. ஆஃப்லைனில் டெஃபினட்டாக வீக்கெண்டில் வந்து 100% வந்து வீக்கெண்டில் சிங்கிள் பர்சனுக்கு வந்து எங்கேயுமே ரூம்ஸ் இல்லை. ஏன்னா கன்னியாகுமரி 2-3 தடவை அடி வாங்கிட்டேன். ஒரு 2 தடவை போகும்போது வந்து என்னென்னா எனக்கு ரூமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் ஒரு தடவை ஒருத்தர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அதனால் ஒரு 1 மணி நேரம் பேசி தான் அவர்கிட்ட ரூமே வாங்கினேன். அதுவும் என்னென்னா டபுள் பேமெண்ட் கொடுத்தேன் ஒரு நைட்டுக்கு. ஆனால் கம்மியாக தான் கொடுத்தேன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கம்மியாக தான் கொடுத்தேன். 1600 கொடுத்தேன். சிங்கிள் பெட்டு தான், ஏசி கிடையாது, நான் ஏசி தான். நான் ஏசி 1600 கொடுத்து ஸ்டே பண்ணேன். பரவாயில்ல, கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம இந்த பழனி இந்த சைடில் போனோம் அப்படின்னா கிடைக்கும். வீக்கெண்டில் மட்டும் கிடைக்காது. சோலோ சிங்கிள் பர்சனுக்கு வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் கிடைக்காது. வீக்கெண்டில் போகிறவங்க பார்த்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிருங்க. ஆஃப்லைனில் வந்து வீக்கெண்டில்
100% வந்து சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் வீக்கெண்டில் போகிறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வீக் டேஸில் போனால் கூட பிஃபோர் 6 o'clock போயிருங்க. பிஃபோர் 600 8 o'clock போயிட்டு ரூம் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னோடய ரைட் முடிய போகுது, அதனால இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதை வந்து யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ், அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து செரி ப்ரோவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம ரைட் போகிறது பெருசு இல்லை. ஸோ நம்ம ரைட் போய் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வந்து காசு சம்பாதிக்கிறோன்றதை விட தாண்டி நமக்கு பின்னாடி வர்றவங்க மீன்ஸ் ரைட் போகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ மதுரை போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 100 மீட்டர் தான் அந்த அவுட்டர் ரிங் ரோடு கட் ஆகும். தூத்துக்குடி அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இது கட் ஆகும். ஒரு 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். 1 கிலோமீட்டரில் டெம்பிள் சிட்டி அப்படின்னு இருக்கும். ரொம்ப நல்ல ஹோட்டலு. அங்கே வந்து எப்படின்னா பேசுகிறவங்களும் அவ்வளோதான், அங்கே இருக்கிற சர்வீஸ் பண்ணுறவங்களும் அவ்வளோதான், சூப்பராக பேசுவாங்க. நான் நேற்று ஈவினிங் செக்கிங் பண்ணும்போது ஒரு தம்பி இருந்தாப்புல. அந்த தம்பியோட நேமே கேட்க மாட்டேன் பாருங்கள். அவர் வந்து டீட்டெயிலாக கேட்குறாரு. கேமராவை பார்த்துட்டானா நீங்கள் என்ன யூடியூப் அப்படின்னாரு. ஆமாம்மா அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார். ஓகே, நான் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டார். ஸோ ரொம்ப சின்ன பையன் தான். சின்ன பையன் அப்படின்னா ஒரு 22 இருக்கும், அவ்வளோதான். பாவம், என்ன சுச்சுவேஷன் தெரியலைங்க. பாவம், அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, படிச்சுட்டு வேலை செய்கிறாராம். ஸோ ரொம்ப நல்லா பேசினார் அந்த தம்பி. அங்கே புக் பண்ணப்போ அவ்வளோதான், அங்கே சர்வீஸ் மேன் ஒரு அண்ணா புக் பண்ணும்போது அவரும் அவ்வளோதான், ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணார். ஐடி ப்ரூஃபை நான் வந்து சொன்னேன், என்ன இல்லை இது மாதிரி நான் சோலோவாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன பர்பஸ் அப்படின்னாரு. இது மாதிரி சும்மா தான் பைக் ரைடு தான் அப்படின்னேன். ஸோ அவர் எடுத்த உடனே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இல்லை நான் இது மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்காக தான் வந்தேன், அஃபீஷியலாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னாரு. அப்புறம் புக் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த தம்பி தான் சொன்னேன். ஆனால் அது வந்து என்னென்னா ரூமுக்கு வந்து கீ கிடையாது, கார்டு தான். ஸோ அந்த தம்பி என்ன சொன்னாருன்னா 12 hour தான் இது, 12 hour ஆஃப்டர் வந்து இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் ரீசார்ஜ் அப்படின்னு நினச்சது வந்து ரூமுக்கு வந்து அமௌண்ட் கட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் காலையில் வேறு ஒருத்தர் நான் சொன்னாலும் கிளம்பும்போது வேறு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தெளிவாக சொன்னார், இல்லைப்பா அது மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் 7 o'clock வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரை இந்த டைம் மட்டும் இல்லை, நான் நிறைய டைம் போயிருக்கேன். நிறைய டைம் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் போகும்போது வந்து வேறு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். அங்கேயும் அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக பேசினார் வரனா. அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனேன். அப்போ வந்து எங்கே புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த அது எக்ஸாக்டாக தெரியல, அந்த லொக்கேஷன் மறந்துட்டேன், பேர் மறந்துட்டேன், அவ்வளோதான். லொக்கேஷன் நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது, லொக்கேஷன் தான் மறந்துட்டேன். லொக்கேஷன்னா சாரி, அந்த லொக்கேஷனோட நேம் மறந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப எப்படின்னா ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு நான் மதுரை அவங்ககிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக பேசினாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது ஆனால் போயிட்டேன், சீக்கிரமாக போயிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டேன் மதுரைக்கு. ஸோ போய் அங்கே லாஸ்ட் டைம் போகும்போது, லாஸ்ட்டுன்னா ஒரு 4 மாதம் ஆயிருக்கணும், 4 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போயிருந்தேன். அப்போ அவ்வளோதான், சூப்பராக பேசினாங்க. புக் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் ஆதார் கார்டை மறந்து விட்டு போயிட்டேன் வீட்லேயே. ஸோ அவங்க வந்து அங்கே இருந்த மேனேஜர் வந்து இல்லை ஒரிஜினல் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிறவர் தான் ஒருத்தர் வந்து சரி ஓகே பேசி அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்லப்பா இது காப்பி ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னாங்க. மொபைலில் இருக்குண்ணா அப்படின்னேன். பிடிஎஃபாக இருக்குங்களா அப்படின்னா. ஏன்னா எங்கே போனாலும் ஆதார் கார்டு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஆதார் கார்டு இல்லாமல் வந்து நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க, நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து என்கிட்ட பிடிஎஃபை வாங்கிட்டு அவரோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன். அதில் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அவர் அது ஒரு ரூம் கொடுத்தாரு. சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் நாங்கள் பைக் ரைடர் அப்படின்றதே பொறுத்து பைக் ரைடுன்றதுனால என்னான்னு தெரியல எனக்கு. ஆனால் மதுரையில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மதுரை அவ்வளோதான், கன்னியாகுமரி அவ்வளோதான். நான் என்னென்னா டபுள் சார்ஜ் வாங்கிட்டேன். ஏன்னா நான் போனதே லேட்டு தான், அதனால தான் அவர் டபுள் சார்ஜ் போட்டிருக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. ஏன்னா சோலோ சிங்கிள் பர்சனுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரேட்டும் ஜாஸ்தி, அதனால் அப்படியே இருக்கலாம். ஸோ
சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து ராமேஸ்வரம் போனேன். எப்ஜெட்டு தான் அப்போல்லாம் போனது. அப்போல்லாம் நான் என்கிட்ட கேமரா இல்லை, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ராமேஸ்வரம் போகும்போது அவ்வளோதான். திருச்சியில் ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 2 மணின்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டு 2 மணிக்கு சேம் டைம் தான். நைட்டு 2 மணிக்கு திருச்சி ரீச் ஆகிட்டேன். திருச்சியில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், அவரும் கேட்டார். சேம் தான், இதே ரீசன் தான் சொன்னேன். அவர் என்னோடய ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொடுத்துட்டாரு. ஆனால் தப்பாக சொல்லக்கூடாது, நான் திருச்சி போனால் இப்பயும் வந்து அங்கே தான் ரூம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த ஒரு எப்படின்னா பச்சை தண்ணி தான் வரும், சுடு தண்ணியில் வராது. ரூமும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கும், சிங்கிள் பெட்டு தான் இருக்கும். ரூம் வந்து பரவாயில்ல. ஆனால் பட் ரொம்ப நல்லா பேசினார் தாத்தா. ஒரு தாத்தா தான் இருந்தார். நான் வந்து 2000 3000 சொல்லுவாருன்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் நம்பவே முடியல. வெறும் 600 தாங்க வாங்கினார். திருச்சியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். 600 தாங்க வாங்கினார். 600 வாங்கிட்டு காலையில் மறுபடியும் ஒரு 200 ரிட்டர்ன் பண்ணார். 400 தான் வாங்கினார். நான் சொல்லிட்டேன் அவருக்கு, இது மாதிரி நான் காலையிலே கிளம்பிடுவேன் அப்படின்னு. காலையில் ஒரு 10 மணிக்கு தான் வெக்கேட் பண்ணேன். சூப்பராக பேசினார் அவரும். ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தமிழ்நாடு வந்து நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்கு எனக்கு. எல்லாம் மறக்க முடியாத ஞாபகங்கள். அதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் பசங்கள்லாம் ஆஃபீஸில் பசங்கள்லாம் சேர்ந்து கர்நாடகா ட்ரிப் போட்டிருந்தோம், பைக்கில் தான். ஸோ அப்போ வந்து நான் தர்மஸ்தலா போயிருக்கேன். ரியலி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. பட் பழனியில் இருக்குது. ஆனால் வந்து சிங்கிள் ரூமுக்கு கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். கொடுத்துருவாங்க, கம்மி ரேட்டு தான். 300 சம்திங் பே பண்ணணும், அவ்வளோதான். பட் ஆனால் இருக்கிறதுலையே லோ பட்ஜெட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை, வேறு எந்த இடத்துலையும் அவ்வளோ பட்ஜெட்டில் ரூம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸு சொல்கிறேன், நம்பவே மாட்டீங்க, சீரியஸாக சொல்கிறேன். தர்மஸ்தலாவில் சிங்கிள் பெட் இருக்கும், சுடுதண்ணி வராது. ஒருத்தர் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூமெல்லாம் நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். செமையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. குளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஜென்ரலாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஜென்ரலாக ஒரு 4-5 பாத்ரூம்ஸ் இருக்கும் குளிக்கிறதுக்கு. இந்த சைடு ரைட் சைடு ஒரு 4-5 பாத்ரூம், லெஃப்ட் சைடு ஒரு 4-5 பாத்ரூம் இருக்கும். குளிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், குளிக்கிறதுக்கு. அதே மாதிரி லெட்ரினுக்கும் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவோம் தர்மஸ்தலாவில். ப்ரைஸ் வந்து சீரியஸ் சொல்கிறேன், 50 rupees தான். என்னால் மட்டும் இல்லை, எங்கள் பசங்க நாங்கள் யாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டோங்க. நாங்கள் போனது வந்து நைட்டு 9 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். ஆனால் சீரியஸாக ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கு. மழை வேறு பெஞ்சிருக்கு. நாங்கள் வந்து ஏன்னா தர்மஸ்தலா அப்படின்றது ரொம்ப மலை பிரதேசம். எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அந்த பக்கம்லாம் ரொம்ப ஹில்ஸ் தான். அவ்வளோ குளிருதுன்னு நினச்சோம். ஆனால் பட் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னென்னா, எங்களுக்கு ரூம் வேண்டாம் அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு பாயும் தலைகாணியும் கொடுப்பாங்க. பெட்ஷீட்டை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். பாயும் தலைகாணியும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இடமும் கொடுப்பாங்க தூங்குறதுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில். பார்த்துங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பட் நான் போன எந்த இடத்துலையும் இந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஆனால் கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் இந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து தர்மஸ்தலம் அப்படின்றது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவரோட மெயின்டைன் பண்ணுற அவர் சாரோட நேம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. செம்மங்க. ஆனால் தர்மஸ்தலா கோயில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பச்சை தண்ணி குளிக்கிறோம். சீரியஸாக சொல்கிறேன், எங்களுக்கு சுத்தமாக குளிரவே இல்லை. பச்சை தண்ணி குளிக்கிற ஃபீலே இல்லை. நம்ம நார்மலாக நம்ம சைடு வந்து நல்லா இந்த மே மாதம் பச்சை தண்ணி குளிப்போம்ல, அது மாதிரி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வெக்கேட் பண்ணதும் அவ்வளோதான். வெக்கேட் பண்ணிடணும். 12 மணி டைம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இங்கே வெக்கேட் பண்ணிடணும். ஆனால் பட் ஒர்த்து தாங்க. 50 rupeesக்கு சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு வேணுனாலும் கொடுப்பாங்க.
50 ருபீஸ் தான், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் பெட்ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ரூம் எடுத்துகிட்டு எனக்கு பெட்ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் அவுட்டரில் அந்த காம்பவுண்டில் தூங்கினாலும் ஓகே தான். எங்கே நீங்கள் படுக்க போகிறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக பெட்ஷீட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சூப்பராக இருக்கும் அந்த தர்மஸ்தலா. நான் எங்கேயுமே வந்து அந்த ஒரு இதை நான் பார்க்கவே இல்லை. எங்கள் பசங்களாம் ஷாக் ஆகிட்டானுங்க. எனக்கு அவ்வளோதாங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அங்கே போனதுலேயும் வந்து கன்னடா தெரிஞ்சது நான் மட்டும்தான். எல்லாமே வந்து நாங்கள் சென்னையிலேருந்து போனோம். பசங்க வந்து எல்லாமே நம்ம தமிழ் பசங்க தான். ஸோ எனக்கு மட்டும்தான் கன்னடா தெரியும். அங்கேயும் அவ்வளோதான், ஹோட்டல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குக்கே சுப்பிரமணியம் அப்படின்ட்டு நம்ம முருகரோட கோயில் இருக்குது தர்மஸ்தலாவில். தர்மஸ்தலா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும். ரிட்டன் வந்து போனோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள், இது மாதிரி தான். இது என்னென்னா என்ஃபீல்டில் வந்து இந்த ஹெட்லைட்டோட பவர் பற்ற மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த ஃபாக் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஹைவேன்ற பாருங்கள், ஹைவேலேயே வந்து ஒன்றுமே தெரியல எனக்கு. அது கிளாஸ் எடுத்து விடலாம் அப்படின்னா குளிருது. அதனால இந்த ஹெல்மெட்டோட கிளாஸ் எடுக்கவும் முடியாது. ஸோ ஒரு ஃபாக் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து என்னென்னா நிறைய சைனா பிஸ்னஸ் இருக்குது. பட் ஆனால் ராயல் என்ஃபீல்டு பிராண்டை மாட்டிடலான்னு பார்க்குறேன்னா அந்த கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து இந்த பவர் பற்ற மாட்டேங்குது எனக்கு. ஸோ ஃபாக் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பெருசு இல்லை, எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணணும். சும்மா தேவையில்லாத இடத்துலலாம் இப்போ ஃபாக் கிளாஸ்லாம் போட்டு போனோம் அப்படின்னு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. நமக்கும் நல்லது, நமக்கு இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ராயகோட்டா வந்தாச்சு. 12:57. இந்த நாய்ங்க தாங்க சடனாக வந்துடுதுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். ஸோ இந்த ராயகோட்டா இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ரயில்வே பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அது ஒன் டைம் வந்து நான் வெப்சைட்டில் வந்தேன். ஒர்க் எப்படி பண்ணுறாங்க எனக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப கிரேட்டுங்க. இந்த ஹைவே வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்றைக்கு ஓப்பன் ஆகும்னு தெரில. ஸோ டேயாக இருந்திருந்தால் அந்த ஹைவேலேயே போயிருப்பேன். எந்த லெவலுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கலாம். நான் போகும்போதே சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் போகும்போது அந்த ரோடை வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஆனால் நைட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக, மிட் நைட் அப்படின்றதுக்காக போக முடியாது. ஏன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜு போகிற இடத்துல வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த ஒரு கிலோமீட்டர் அதில் வந்து சுற்றிட்டு தான் போகணும். டேயில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். நைட்டில் போனால் ரொம்ப தப்பு. அதை நம்ம போய் மாட்டிக்குவோம். ஏன்னா என்னோடய சுட்டி வந்து சொன்னால 200 கிலோ இவன். ஸோ இவன் வந்து ஏதாவது பஞ்சர் ஆகிட்டான், என் சோலி முடிஞ்சு அவ்வளோதான். அதனால தான் நான் போக மாட்டேன் நைட்டில். ஸோ இன்னொரு நாள் வரும்போது நான் இந்த ரூட்டில் வந்தேன் அப்படின்னா இந்த ரோடை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ராயகோட்டாவுக்கு இந்த பெண்டிங் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் காட்டுறேன். அதே மாதிரி உத்தனப்பள்ளியும் அவ்வளோதான் காட்டுறேன். இப்போ வந்து காட்ட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உத்தனப்பள்ளி எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் காட்டுறேன். ஏன்னா போகும்போது அவ்வளோ மதுரை அப்படிங்கிற ரொம்ப லாங்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்றதுக்காக தான் நான் அந்த ரூட்டெல்லாம் கவர் பண்ணவே இல்லை. ஸோ இன்னொரு தடவை வந்து சான்ஸ் நான் போயிட்டு தான் இருப்பேன். மாதத்துக்கு 1 or 2 times போயிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பயங்கரமாக குளிருதுங்க. பாருங்கள், எல்லா வண்டிகளும் இதில் தான் வருது. எல்லா ஆம்னி பஸ்ஸும் இதில் தான் வருது. ஸோ பார்த்து உஷாராக போகணும். பாருங்கள், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு.
பாருங்க பைத்தியக்காரன் எங்கே வரான், அவனே அப்படி வந்தானா, நான் எங்கே போகிறது. கார்காரன் பக்கம் ஓட்டுறான், நல்ல டிரைவர். இங்கே பாருங்க எப்படி வரான்னு மட்டும் பாருங்க. இந்த ஆம்னி பஸ்காரங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா என்ன மாதிரி டூ வீலர்ஸில் வரவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது உங்கள் லைட்ஸு. பாருங்க நம்ம கவர்மெண்ட் பஸ் பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஹெட்லைட் அப்படின்றது இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் கரெக்டாக கொடுத்துருப்பான். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்காரங்களுக்கு அவங்க ஓட்டுற மாதிரி தானே நீங்களும் ஓட்டுறீங்க, ஆம்னி பஸ்காரங்களும். ஸோ ஏன் அவ்வளோ லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுறீங்க முன்னாடி. இந்த ஆம்னி பஸ்ஸுக்காரங்க கூட பரவாயில்லைங்க, இந்த கார் ஓட்டுறவங்க தான் எப்பா வண்டி இருக்கிற அத்தனை லைட்லையும் ஆன் பண்ணி விட்ருவாங்க. இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த 4 லைட்டு என்னத்துக்கு அது எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஒரு வண்டி எடுத்து பாருங்கள், 4 லைட்டு என்னத்துக்குன்னே தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஊருக்குள்ளே வரும்போதாவது அட்லீஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல, என்னத்துக்கு போடுறாங்கன்னே தெரியல. ஹைவேல வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும்போது ஓகே ஆன் பண்ணிக்கோங்க, ஏன்னா பவர் பத்தாது. ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹைவேல வந்து லைட்ஸே இல்லை. ஏன்னா இந்த பெரிய பெரிய வண்டிங்க வந்து 2 லைட் வரும், ரைட்டு லெஃப்ட்டு 2 லைட்டு வரும் ஹெட்லைட்ஸு. ஸோ அந்த பவரே பத்தும். இந்த பாருங்கள், இந்த லாரிக்காரங்க போட்டிருக்காரு பாருங்கள், அது மாதிரி போட்டு போனால் ஓகே தான். அந்த டிப்பர்காரர் போட்டிருந்தார் 4 லைட் இருக்குது வண்டியில், ஆனால் பட் 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பாருங்கள், இவர் ஓட்டுற பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா ஆப்போசிட்டில் வர எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வண்டி இந்த ஆம்னி பஸ்காரங்க வண்டி எத்தனை லைட் இருக்கோ அத்தனையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. பாருங்கள், இது வந்து எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ரோடு வந்து கிளியராக தெரியுது எனக்கு. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்இடி போடுறோன்னு சொல்லி அதுக்குன்னு 4-5 ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. அது எல்லா லைட்டையும் போட்டு ஆப்போசிட்டில் வரவனுக்கு சங்கூதிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணுறது பட் இவர் பாருங்கள் 2 எல்இடி, அதுவும் எத்தனை பல்ப் இருக்குது பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேண்டான்லாம் சொல்லலை. இந்த லாரிக்காரை பாருங்கள், சூப்பராக வராது. 2 லைட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய வண்டி. அது மாதிரி இந்த லாரி இப்போ போச்சு இல்லை முன்னாடி ஒரு கண்டெய்னர் லாரி, இதை பாருங்கள். அது மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வர்றவனுக்கும் ஒன்றும் ஆகாது. இந்த கார்காரன் பாருங்க எத்தனை லைட்டு போட்டு வச்சுருக்கான். ஏங்க நம்மளுக்கு ரோடு தெரிஞ்சால் போதுங்க, ரோடு கிளியராக தெரியுது. ஏன் மறுபடியும் அந்த ஃபாக் லைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே. பாருங்க இந்த லாரிக்காரன் வண்டிக்கு அத்தனை லைட்டு ஆன் பண்ணிட்டான். அது என்னத்துக்கு தான் தெரியும், ஒன்றுமே தெரிய மாட்டாங்க இந்த ரோடு. பாருங்க ஆமினி பஸ் ஃபுல்லாக இந்த ரோட்டில் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழைய ரோடு இவ்வளோதான் இருக்கும். பழைய ரோடு ஒரு வண்டி வராது. யாருக்கு எத்தனை பஸ்ஸு ஆமினி பஸ் போகுதுன்னு. பெங்களூர்லேருந்து போகிற அத்தனை ஆமினி பஸ் இதில் தான் போவான். கேரளா போகிறவன், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி,
இந்த சேலம் மொழியாக என்னென்ன வண்டி போகுது இது எல்லாமே இந்த ரோட்டில் வச்சுட்டான். 20 கிலோமீட்டர் சேவ் ஆகுதுல்ல, டைம் சேவ் ஆகும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ்ஸு ஒரு நீட்டாக இருக்குது. இவ்வளோ இருந்தாலே போதுங்க லைட்ஸு. வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் ஆனால் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவேன். சும்மா தேவையில்லாத இடத்துல பாருங்கள். இந்த மாதிரி ரோட்லலாம் அவ்வளோ பவராக போட்டு வந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.